गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 23 2011. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மகர மாசம் தை மாசம் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதி உத்தர நட்சத்திரம் உத்தரா பல்குனிங்கிறதான வசத்தியான நட்சத்திரம். அமிர்த யோகம். இப்போ ஏற்பட்ட ரொம்ப வசத்தியான நாள் அன்னைக்கு இன்றைய தினம் ஸ்ரீமன் நாராயணியத்தில் 2வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கப்பட்ட விஷயங்கள் எடுத்து
அதில் இருக்கப்பட்ட சாரத்தை 1034 ஸ்லோகங்களில் நாராயண பட்டத்திரிங்கிற மகான் கேரளத்தில் சுவாமி சந்நிதியில், கிருஷ்ணனுடைய சந்நிதியில், குருவாயூரில் இதை ரச்சனை பண்ணாள். கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஆரம்பித்து முதல்ல ஒரு 10 ஸ்லோகங்கள் சுவாமியை, ஹே பரபிரம்மே, எல்லாத்தையும் உள்ளே அடக்கி வச்சுருக்கப்பட்ட பிரம்மஸ்வரூபமான ஞானஸ்வரூபமான ஹே பரமாத்மான்னு ஆரம்பித்தாள். சாந்திரா ஆனந்த அவபோத ஆத்மகம்னுட்டு ஆனந்தத்தெல்லாம் உள்ளே வச்சுருக்க அடக்கி, அத்தனை பிரம்ம ஜானத்தையும் உள்ளே அடக்கி வச்சுருக்கப்பட்ட பரம்பொருள் நீங்கிறதா சொல்லி சுவாமியை நிராகார ரூபத்தில் முதல்ல 10 ஸ்லோகங்கள் வர்ணித்தாள். வர்ணித்து அதை போன வாரம் பார்த்தோம் 10 ஸ்லோகங்களை. அதில் கடைசி ஸ்லோகம் சொன்னாள், அப்பா பகவான்கிற சப்தம் யாருக்கு பொருந்தும்னாள்? யாருக்கிட்டக்க 6 குணங்கள் அடங்கியிருக்கோ அவளுக்கு தான் பகவத் சப்தம் பொருந்தும். இந்த 6 குணங்கள் ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரீய ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பக இதீரித்தான்னு இந்த பகங்கிற சப்தத்துக்கு இந்த 6 குணங்கள் இருக்கிறவாளுக்கு தான் அது பொருந்தும். அது உனக்கு பூர்ணமாக இருக்குது, அதனால் நீ தான் பகவான். அப்படி பகவானாக நீ பரம்பொருள் பரபிரம்மம் பகவத் ஸ்வரூபமாக இருந்துருக்க என்பதாக வர்ணித்தாள். நம்ம இந்து மதத்தில் என்னென்னா, ஒரே சுவாமி பரம்பொருள் ஒரே ஒருத்தர் தான். ஏகம் சத்விப்ராஹா பகுதா வதந்தின்னு இது வேதம். ஒரே பரம்பொருளை பலவிதமாக பார்க்குறாள், கெட்டிக்காராள். பலவிதமான கடவுள்களாக நம்ம பூஜா ரூமில் வச்சு ஆராதிக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரூபத்தை கொடுத்து ஒவ்வொரு சுவாமிக்கும் அழகாக விக்கிர ரூபத்தில் ஆராதிக்கிறோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா உண்டு. பகவானை, அந்த பகவதி இருக்காளே அம்பாள், அவளை அழகாக அவளுக்கு புடவை கட்டி மூக்குத்தி போட்டு நெக்லஸ் போட்டு அழகாக ஆபரணங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகாக அவளை ஜோடிச்சு அப்படி ரூபத்தை கொடுத்த அம்பாளை ஒரு நாமா இல்லை 1000 நாமா, சஹஸ்ர நாமம்னா 1000 நாமா, இப்படி 1000 நாமாவால் அர்ச்சனை பண்ணுவாள். அதனால் விசேஷம் என்னென்னா, அந்த 1000 நாமாவில் ஒரு நாமா என்னென்னா, நாமரூப விவர்ஜிதாயை நமஹா. ஏ அம்பாளே, உனக்கு ரூபமும் கிடையாது, நாமமும் கிடையாது. நாமம் ரூபம் இது ரெண்டும் இல்லாதவள் நீன்னு சொல்லி அதுவே ஒரு நாமாவாக இருக்குது. என்ன அர்த்தம்னா, இது வெரி பேரடாக்சிக்கல். எந்த சுவாமி பரம்பொருளாக இருக்கப்பட்ட சுவாமியை தான் ரூபம் கொடுத்து அழகாக ஜோடிச்சு, ஏன்னா நமக்கு சுலபமாக பக்தி பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக சுவாமிக்கு ஒரு ரூபத்தோடு சுவாமி அனுகிரகம் பண்ணுறாள். அதைத்தான் 2வது தசகத்தில் பட்டத்திரி சொல்ல போகிறாள். இந்த பரபிரம்மம்னு சொன்னேனே, அதே ரூபம் இங்கே குருவாயூரில் கிருஷ்ணனாக 4 கைகளோடு கூட ரொம்ப அழகாக எல்லா விதமான ஆபரணங்களையும் போட்டுண்டு ரொம்ப ஜாஜ்வல்யமாக பிரகாஷின்று பக்தாளை ரட்சிச்சின்னு வரையேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள். இதுதான் இந்த 2வது தசகத்தில், அந்த தசகத்துக்கு பேரே பகவத் ரூபவர்ணனம்னு பேர். அந்த பரம்பொருளுக்கு ரூபத்தை கொடுத்து ரூபமாக வர்ணிக்கிறாள் இந்த 2வது தசகத்தில். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. அத ஸ்ரீமன் நாராயணியே த்விதீயம் தசகம் பகவத் ரூபவர்ணனம். ஸ்ரீஹரயே நமः. சூரியஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுலநேத்ரம் ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன் மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் த்வத்ரூபம் வனமால்யஹாரபடலம் த்வத்ரூபம் வனமால்யஹாரபடல ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிட்டு அவருடைய ரூபம் எப்படி அழகாக இருக்குன்னு பட்டதிரி வர்ணிக்கிறாள், நாராயண பட்டதிரி. சூரியஸ்பர்தி கிரீட்டம், சுவாமி கிரீட்டத்தை போட்டிருக்காள் தலையில். ஒரு அழகான ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு
தங்க கிரீடத்தை எடுத்து தலையில் தரிச்சுருக்காள் சுவாமி. அது எப்படி இருக்குன்னாள், சூரியனோட கூட போட்டி போடுறதான் பிரகாசத்துக்கு. சூரியனை யாராலும் கண்ணால் பார்க்க முடியாது, அவ்வளோ ஜொலிக்கும் அது சூரியன். அதோட போட்டி போடுறதான் சுவாமியினுடைய கிரீட்டம். ஸ்பர்தினாக்க ஸ்பர்து ஸ்பர்ததே டு கம்பீட், போட்டி போடுறதாம் இந்த கிரீட்டம், சுவாமியினுடைய கிரீட்டம். சூரிய ஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம். பாலம் பாலம்னா நெத்தின்னு அர்த்தம், அந்தரம்னா நடுப்புறேன்னு அர்த்தம். நல்ல நெத்தியினுடைய சுவாமியினுடைய நெற்றி இருக்கே, அதனுடைய நடுப்புற சென்டரில் ஊர்த்வதிலக புரோத்பாசி. புரோத்பாசின்னா ரொம்ப ஜாஜ்வல்யமாக பிரகாஷின்னு இருக்கான், ஒரு நாமம் போட்டிருக்காள் சுவாமி. ஊர்த்வதிலக சந்தனத்தால் எடுத்து வர்டிக்கலாக நாமம் போட்டிருக்காள். ஊர்துவம்னா வர்டிக்கல், நேர செங்குத்தான்னு அர்த்தம். அப்படி நேர அழகாக ஜோராக ஒரு நாமத்தை போட்டிருக்காள் நெத்தியில். ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுலநேத்திரம். சுவாமியினுடைய கண்கள் எப்படி இருக்குன்னாள், காருண்ய ஆகுலநேத்திரம். ஆகுலம்னா ரொம்பி வழியிறதுன்னு அர்த்தம். ஒரு குளம்னு என்ன சொல்கிறோம், தண்ணி ரொம்பி வழிஞ்சின்னு இருக்கிற இடத்துக்கு பேர் குளம்னு சொல்கிறோம். அப்படி ஆகுலம்னா ரொம்பி வழியிறதுன்னு அர்த்தம். கண்கள் இருக்கே, நேத்திரம்னா கண்ணு. இந்த கண்களில் ரொம்பி வழியிறதான். என்ன வழியிறது ரொம்பி? காருண்ய, அப்படியே கருணை வந்தது சுவாமியினுடைய கண்களில் அப்படியே ரொம்பி வழியிறதாம் கருணை. காருண்யா குலநேத்திரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுநாசாபுடம். சுநாசாபுடம், நாசன்னா மூக்குன்னு அர்த்தம். நாசாபுட்டம்னா நாஸ்ட்ரில்ஸ், அந்த 2 துவாரம் இருக்கே அதோட கூடிய நாஸ்ட்ரில்ஸ், மூக்கு இருக்கே அது எப்படி இருக்காம், அது அப்படியே அதுலேருந்து நல்ல உல்லாசம் நாள். உல்லாசம்னா உல்லசுன்னா ஜம்பிங் வித் ஜாய் அண்ட் பிளேயிங் அண்ட் ஸ்போர்ட்டிங்னு அர்த்தம். அந்த மூக்கு எப்படி சொல்கிறதான், சுவாமி ஆனந்தமாக இருக்காருங்கிறத அந்த மூக்கே காட்டுறதான், நாசி துவாரங்கள் காட்டுறதான். அதில் என்ன இருக்குன்னால் ஆர்திரஹசித, சுவாமியினுடைய சிரிப்பு, நல்ல புன்சிரிப்பு, சிரிக்கிற சிரிப்பு இருக்கே, அதனால கசிஞ்சு இருக்கான், ரொம்ப கசிவு. ஆர்திரம்னா கசிச்சு, அந்த ஈர 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 நப்பு இருக்கான். அந்த உல்லாசம் சுவாமி ஆனந்தமாக, அப்படி ஆனந்தமாக ஹசிதம் சிரிச்சுன்னு இருக்காருங்கிறத காட்டுறதான் அவருடைய நாசிகைகள். ஆர்திரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுநாசா புடம் கண்டோத்யன் மகராப குண்டலயுகம். யுகம் யுகம்னா 2ன்னு அர்த்தம். யுகம்னா பல அர்த்தங்கள், அதில் யுகம்னா 2ன்னு அர்த்தம். என்ன 2 தரிச்சுட்டு இருக்காள் சுவாமி? மகராப குண்டலம். ஆபம்னா பிரகாசிக்கிறது, மகர குண்டலங்கள் போன்றிருக்காள். அந்த குண்டலங்கள் மகரம், 2 மீன் மாதிரி அழகாக ஜோடித்து, தட்டான்கிட்ட போய் மீன் மாதிரி ஒரு 2 குண்டலங்கள் வேணும்னு ஜோடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஜோடித்து அது 2ஐயும் போட்டுருக்காளாம். அந்த காதில் போட்டுருக்க அந்த 2 குண்டலங்கள் பிரகாசிக்கிறது எங்கன்னார், சுவாமியினுடைய கன்னங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற கன்னங்களில் அதனுடைய பிரகாசம் தெரிகிறதாம், இந்த 2 மகர குண்டலங்கள் தெரிகிறதாம். கண்டோத்யன், கண்டம்னா கன்னங்கள்னு அர்த்தம், உத்தியன்னா அதில் அப்படி வெளிச்சமாக தெரிகிறதாம் இந்த மகர குண்டலங்களுடைய பிரகாசம். அதான் கண்டோத்யன் மகராப குண்டலயுகம். கண்டோஜ்வலத் கௌஸ்துபம். சுவாமி கௌஸ்துபம்ங்கிறதான விலை உயர்ந்த ஒரு மணியை, ஒரு ரத்ன மணியை எடுத்து கட்டின்றிருக்காள், போட்டுருக்காள் கழுத்தில் ஒரு ஹாரம் போட்டிருக்காள், அதில் கௌஸ்துப மணி பிரகாசிக்கிறது. கண்டோஜ்வலத் கௌஸ்துபம். கண்டத்தில், கண்டம்னா கழுத்து, கழுத்தில் கௌஸ்துப மணியை போட்டிருக்காள், பிரகாசிக்கிறது. இது துவத்ரூபம் வனமால்யார பட்டல ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜே. வனமாலையை போட்டிருக்காள் சுவாமி. வனமாலைன்னு ஒரு மாலை, அதுக்கு என்னன்னாள், ஆஜானு லம்பினி மாலா சர்வர்த்து குசுமோஜ்வலா மத்தியே ஸ்தூல கதம்பாட்யா வனமாலேதி கீர்த்திதா.
வனமாலைங்கிறதுக்கு டெஃபனேஷன் வேறு ஒன்றும் இல்லை. எந்த மாலை நல்ல நீளமாக முழங்கால் மட்டும் வரக்கூடிய மாலை இருக்கணும். அதில் என்னென்ன இருக்கணும்? எல்லா விதமான புஷ்பங்களும் போட்டு கதம்பமாக இருக்கணும். கதம்பம்னா எல்லாத்தையும் சேர்த்து போடுறது. பல விதமான புஷ்பங்கள்னால கட்டப்பட்ட மாலை, அது முழங்கால் மட்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மாலைக்கு வனமாலைன்னு சொல்கிறது. அப்படி சுவாமி வனமாலை போட்டுருக்காள், அது முழங்கால் மட்டும் இருக்காம். அப்பேற்பட்ட வனமாலையை போட்டுருக்கே உன்னுடைய ஹிருதயத்தில், அது அந்த ஆரத்தினால உன்னுடைய ஹிருதயம் மூடப்பட்டிருக்கு. என்னத்தை மூடப்பட்டிருக்கு? அந்த ஹிருதயம் இருக்கே, உன்னுடைய மார்பு பிரதேசம், அந்த வக்ஷஸ்தலம், அதில் ஸ்ரீவத்சங்கிறதான ஒரு மறு இருக்குன்னாள். ஸ்ரீவத்சங்கிறதான ஒரு மறு இருக்குது, அதை மறைக்கிறதாம் இந்த மாலை. அப்பேற்பட்ட ரூபமாப்பா அப்படின்னு ஆரம்பித்து முதல்ல தலையிலேருந்து கழுத்து வரைந்தும் மாறு மட்டும் இருக்கப்பட்ட அந்த ரூபம் பிரகாசிக்கிற ரூபத்தை பட்டதிரி வர்ணிக்கிறாள். அப்படி ரூபத்தோடு இருக்கப்பட்ட குருவாயூரப்பான்னு இந்த 2வது தசகம் ஆரம்ப ஸ்லோகம் இது. சூரியஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுலநேத்ரம் ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன்மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம் त्वद्रूपं वनमाल्यहारपटल ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. இதை இப்போ இந்த ஸ்லோகத்தை அத்தியனம் பண்ணுவோம். சூரியஸ்பத்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம். சூரியஸ்பத்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம். சூரியஸ்பர்தி கிரீட்டமூர்த்வதிலக ஸ்ப்ரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுலநேத்ரம் ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம். காருண்யாகுலநேத்ரம் ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம். காருண்யாகுலநேத்ரம் ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம். கண்டோத்யன்மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம். கண்டோத்யன்மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம். கண்டோத்யன்மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம். त्वद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रं भजे. त्वद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रं भजे. त्वद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रं भजे. அடுத்த ஸ்லோகத்தில் மேற்கொண்டு வர்ணிக்க போகிறாள் சுவாமியினுடைய ரூபத்தை. கேயூராங்கத கங்கணோத்தம மகா ரத்னாங்குலியாங்கித ஸ்ரீமத்பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம். காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். சுவாமியினுடைய மூர்த்தி ஆர்த்திச்சிதம்ங்கிறாள். ஆர்த்தினா துக்கம், ரொம்ப ரொம்ப கடுமையான துக்கத்துக்கு ஆர்த்தின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் துக்கம்ங்கிறதுக்கு பல வார்த்தைகள் இருக்குது. துக்கம்ங்கிறது ஒரு வார்த்தை, வியசனம்ங்கிறது வார்த்தை, கிளேஷம்ங்கிறது வார்த்தை, இப்படி என்னென்னமோ இருக்குது. ஆனால் ஆர்த்திங்கிறது இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கெடுபடி ஜாஸ்தி. யார்கிட்டையும் சொல்ல முடியாத வருத்தம் இருந்ததுன்னா அதான் ஆர்த்தி. அந்த ஆர்த்தியே சுவாமி என்ன பண்ணுறாளாம், வெட்டி எரிஞ்சு விட்றாளாம். சிதம்னா வெட்டி எரிஞ்சு விட்றாள், துக்கமே இல்லாமல் பண்ணி விட்றாள். அப்பேற்பட்ட பரம்பொருளே நாள் என்ன உன்னுடைய மூர்த்தி இருக்கே, உன்னோட தரிசனம் பண்ணால் போகிறோம். இந்த ரூபமாக நீ குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பிரகாசிட்டு இருக்கிற உன்னுடைய மூர்த்தி இருக்கே, அதை பார்த்தேன்னா ஆர்த்திச்சிதம் நாள்.
எல்லா விதமான துக்கத்தையும் வெட்டி எரிஞ்சு விடுறது அந்த மூர்த்தி. அப்பேற்பட்ட மங்களகரமான அந்த மூர்த்தின்னு சொல்லி அதை வர்ணிக்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். கேயூராங்கத கங்கணோத்தமமா ரத்னாங்குலியாங்கித. சுவாமியினுடைய தோள்களில் தோல் வளையன்னு ஒன்று, தங்கத்தால் தோல் வளை போட்டுருக்காள். கேயூரம் அங்கத, அந்த தோல்லேருந்து வர கைக்கும் கொஞ்சம் மேலே இருக்கப்பட்ட ஆழம் இருக்க, அதில் இருக்கப்பட்ட அதில் ஒரு தங்கத்தால் ஒரு கவரிங் அது போட்டிருக்காள், அது அங்கதம். கேயூர அங்கத கங்கண, கைகள் ரெண்டுலேயும் வளைகள் போட்டிருக்காள், நல்ல கோல்டன் பேங்கிள்ஸ் கங்கணங்கள். கங்கண உத்தம மகாரத்னாங்குலிய அங்கித. இன்னும் என்னென்ன போட்டிருக்காள், கைகள் விரல் இருக்கே, அந்த விரல்களில் அங்குலியம்னா விரல், இந்த விரலில் உத்தம மகாரத்ன, சாதாரண ரத்னம் இல்லை, மகாரத்னமும் இல்லை, ரொம்ப ஒசந்த மகாரத்னம், அப்படி ரொம்ப விலையுர்ந்த ரத்னங்கள் பதிச்ச மோதிரம் இருக்கே, அதை போட்டுருக்கியாம். மோதிரங்களை போட்டுருக்காள் சுவாமி கை விரல்களில். உத்தம மகா ரத்னாங்குலி அங்கித ஸ்ரீமத் பாகு. இப்படி கைகள் இருக்கான், தோல் வளையிலேருந்து ஆரம்பித்து முழுக்க கை முழுக்க தங்கங்கள்னால பல ஆபரணங்கள் போட்டுருக்கப்பட்ட கைகள். அது எப்பேற்பட்ட எத்தனை கைகள் இருக்குது, சதுஷ்க, சுவாமிக்கு 4 கைகள் இருக்குது. ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத. இன்னும் அந்த கைகள் என்ன வச்சுருக்காள், கதா, கதையை வச்சுருக்காள். சங்க, சங்கு வச்சுருக்காள். அரி, அரினா சக்கரம், சக்கராயுதத்தை தரிச்சுருக்காள் ஒரு கையில். பங்கேருகம், பங்கேருகம்னாக்க தாமரைன்னு பேர். பங்கம், பங்கம்னா மட்டுன்னு அர்த்தம். ஷேரு, ஷேரு, பங்கம், ஷேரில் எது ஜனிக்கிறதோ அதுக்கு பங்கஜம்னு பேர். அப்படி பங்கேருகம்னா சேத்துல முளைச்சி அப்படி வளர்ந்தது இருக்கே, அதுக்கு அது எது, தாமரை. அப்படி தாமரை பூ கையில் வச்சுருக்காள் சுவாமி. ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம். அப்பேற்பட்ட திவ்யமான 4 கைகள் இருக்குன்னாள். அதை வர்ணிச்சுட்டு காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சித ரசத்து. காஞ்சினா ஒட்டியானம்னு பேர், காஞ்சன காஞ்சி, தங்க ஒட்டியானத்தை சுவாமி இடுப்பில் கட்டின்னு இருக்காளாம். அந்த இடுப்பில் போட்டுருக்கிற ஒட்டியானம் எதை பிடிச்சிட்டு இருக்குன்னாள், ஒரு வேஷ்டி கட்டின்னு இருக்காள் சுவாமி. எப்பேற்பட்ட வேஷ்டி தெரியுமா, பீதாம்பராலம்பினீம். பீத்தம்னா மஞ்சள்னு அர்த்தம், நல்ல நல்ல வெளிர் மஞ்சள், அழகாக க்ரீம் கலரில் பட்டாடை. பீதாம்பர் ஆலம்பினீம், ஒரு பீதாம்பரம், பட்டு பீதாம்பரத்தை நீ தரிச்சுருக்கே, வேஷ்டாடையாக கட்டின்றிருக்கியே. அலம்பினீம், அப்பேற்பட்டே ஸ்வரூபத்தில் இருக்கப்பட்டே குருவாயூரப்பா, இந்த மூர்த்தியை நான் என்ன பண்ண போகிறேன், இப்பேற்பட்ட ரூபத்தை. ஆலம்பே, நான் உன்னை கட்டிக்க போகிறேன் நாள். ஆலம்பேனா கட்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஏ சுவாமி, இப்படி இவ்வளோ அழகா தோல் வளையிலேருந்து எல்லாத்தையும் வர்ணிச்சேனே, இப்படி அழகாக நீ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கப்பட்ட உன்னோட ரூபம் மூர்த்தி இருக்கே, அதை நான் கட்டிக்க போகிறேன். நாம் எது பேர்பட்ட சுவாமியை கட்டிக்க போகிறேன். விமலாம்புஜ துதிபதாம், உன்னுடைய கால்கள் இருக்கே, அது எப்படி இருக்குனால் அந்த பட்டாடைக்கு கீழே கால்கள் தெரிகிறது, அது விமலாம்புஜ துதி. அம்புஜம்னா, அம்புனா தண்ணின்னு அர்த்தம். அம்பு தண்ணியில் எது உண்டாரதோ அது அம்புஜம், அது தாமரைப்பூ. அப்படி தாமரைப்பூ மாதிரி கால்கள் இருக்காம் சுவாமியினுடைய கால்கள், ரெண்டும் பிரகாசிக்கிறது. அது அந்த கால்களில் போய் விழுந்ததை கட்டிக்க போகிறேன் நாள். ஆலம்பே விமலாம்புஜ துதி பதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். இப்போ ஏற்பட்ட உன்னுடைய மூர்த்தி, திவ்யமான மூர்த்தி, மங்களகரமான இந்த மூர்த்தி இருக்கே, அதை நான் கட்டிக்க போகிறேன் நாள். மனசால கட்டின்றாள். போய் கட்டின்றா என்ன பண்ணுவது, ஆர்த்திச்சிதம். இருக்கப்பட்ட பக்தாள்கிட்ட ஏதானு லவலேசம் ரொம்ப தீராத கவலைகள் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் வெட்டி எரிஞ்சு விட்றாளாம் சுவாமி. எல்லாரையும் ஆனந்தத்தில் நிமக்னாளாக பண்ணுறாள். அப்பேற்பட்ட அந்த மூர்த்தின்னு வர்ணிச்சாள். 2வது ஸ்லோகம் இது. கேயூராங்கத கங்கணோத்தம மகா ரத்னாங்குலியங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா
शङ्खारि पङ्केरुहाम् काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्छितलसत् पीताम्बरालम्बिनीम् आलम्बे विमलाम्बुजद्युतिपदाम् மூர்த்திம் தவார்த்திச்சிதம். இதை அத்தியனம் பண்ணுவோம். கேயூராங்கத கங்கணோத்தமமஹ ரத்னாங்குலியங்கித கேயூராங்கத கங்கணோத்தமமஹ ரத்னாங்குலியங்கித கேயூராங்கத கங்கணோத்தமமஹ रत्नांगुलीयंकित श्रीमद्बाहु चतुष्कसंगतगदा शंखारि पंकेरुहाम् श्रीमद्बाहु चतुष्कसंगतगदा शंखारि पंकेरुहाम् श्रीमद्बाहु चतुष्कसंगतगदा शंखारि पंकेरुहाम् काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्छितलसत् पीताम्बरालम्बिनीम् काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्छितलसत् पीताम्बरालम्बिनीम् काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्छितलसत् पीताम्बरालम्बिनीम् आलम्बे विमलाम्बुजद्युतिपदाम् मूर्तिं तवार्तिच्छिदम् आलम्बे विमलाम्बुजद्युतिपदाम् मूर्तिं तवार्तिच्छिदम् आलम्बे विमलाम्बुजद्युतिपदाम् मूर्तिं तवार्तिच्छिदम्. இது ரெண்டாவது ஸ்லோகம். இது மூன்றாவது ஸ்லோகத்தில் மேலும் சுவாமி வர்ணிக்கிறாள். மூன்றாவது ஸ்லோகத்தில் யத்ரைலோக்யமஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் माधुर्यधुर्यादपि सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरम् त्वद्रूपमाश्चर्यतो अपि आश्चर्यं भुवने न कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो. हे விஷ்ணுன்னு கூப்பிட்டாள், ஹே விபோன்னு கூப்பிட்டாள். சுவாமிக்கு விபுன்னு ஒரு நாமம், விஷ்ணுன்னு ஒரு நாமம். விஷ்ணுன்னா சர்வவியாபின்னு விஷ்ணு, எங்கேயும் வியாபிச்சுட்டு இருக்காள். ஒரு இடம் பாக்கி இல்லை, இல்லாத இடமே கிடையாது. அதனால் சுவாமிக்கு விஷ்ணுன்னு பேர். விபோ பிரம்மஸ்வரூபத்தில் இருந்து பிரகாஷின்னு இருக்காளவா, அதனால் விபுன்னு பேர். அப்படி ஹே விபோ ஹே விஷ்ணுன்னு கூப்பிட்டாள் குருவாயூரப்பனை பார்த்து. ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய ரூபம் இருக்கே, எத் திரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம், இந்த மூன்று லோகங்கள் இருக்கே, பூலோகம், கீழே பாதாள லோகம் இருக்குது, மேலே சொர்க்கலோகம் இருக்குது, இப்படி 3 லோகம் இருக்குது. இந்த 3 லோகத்துலேயும் எது ரொம்ப சிறப்பானதுன்னு பார்த்தோம்னா அது எதுவோ அதை காட்டிலும் சிறப்பாக இருக்காம் சுவாமி. சுவாமியினுடைய ரூபம், உன்னோட ரூபம் இருக்கே, இந்த 3 லோகத்துலேயும் எது ரொம்ப சிறந்த மூர்த்தின்னு யாரானு சொன்னால் எதுவோ அதை காட்டிலும் சிறப்பாக இருக்குது உன்னுடைய மூர்த்தினாள். யத்ரைலோக்கிய மஹீயசாபி மஹிதம், அதை விட ரொம்ப சிறப்பானதாக இருக்குது, பெருமை வாய்ந்ததாக இருக்குன்னாள். சம்மோகனம் மோகனாத்து, இந்த 3 உலகங்கள்லேயும் எது எல்லாரையும் ரொம்ப மயக்கக்கூடிய வஸ்து எதுன்னு பார்த்தோம்னா அந்த மயக்கக்கூடிய வஸ்துவுக்கே மயக்கக்கூடியதாக இருக்கான். சம்மோகனம் மோகனாத்து, எதை எல்லாத்தையும் மயக்கத்தை கொடுக்குமோ அதை விட ரொம்ப வசத்தியாக மயக்கத்தை கொடுக்கறதாம் உன்னுடைய ரூபம் இருக்கே, எல்லாரையும் மயக்கிறதுனாள். காந்தம் காந்தி நிதானத்தோபி, உன்னுடைய காந்தி இருக்கே, காந்தின்னா பிரகாசம், அவருடைய ரூபத்தில் இருக்கப்பட்ட பிரகாசம் இருக்கே,
காந்தி நிதானதா அப்பி. நிதானதான்னா ஒரு தேக்கி வைக்கிற இடம்னு பேர், ரிசர்வாயர்னு பேர். ஒரு காந்தி எல்லா லோகத்தில் 3 லோகத்துலேயும் இருக்கப்பட்ட பிரகாசம் காந்தி. காந்தி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேம் மாதிரி கட்டி வச்சா என்னவோ நிதானத்தான டேமில் கட்டி வச்சா என்னவோ அந்த காந்தி எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிற காந்தியாக இருக்கான் உன்னோட காந்தி. காந்தம், உன்னுடைய காந்தமானது எப்படி இருக்கு தெரியுமா? 3 லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை காந்தி, அத்தனை தேவதைகளுடைய காந்தியும் எடுத்து வச்சு ஒரு டேமில் போட்டு வச்சா நிதானதாபி காந்தி நிதானதாபி காந்தம். உன்னுடைய ஒன்றும் கூட பிரகாசமாக இருக்குது. மதுரம் மாதுரிய துரியாதபி. மாதுரிய துரியம்னா என்ன? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்னஸ். அப்படி சில சமயம் ஐஸ்கிரீமை போட்டால் பல்லுலாம் போடும், பல்லெல்லாம் சுளீர்னு அந்த ஸ்வீட்னஸ் வந்து பல்ல போய் குத்தும். அப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப தவிட்டக்கூடிய ஒரு ஸ்வீட்னஸ். அப்படி அதுக்கு பேர் தான் மாதுரிய துரியம்னு பேர். அப்படி இந்த மாதுரிய துரியாதபி மதுரம் நாள், அதை விட இனிமையாக இருக்காம் உன்னுடைய ரூபம். மதுரம் மாதுரிய துரியாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம். சௌந்தர்ய உத்தரத்தா அப்பி. இருக்கிறதுக்குள்ளேயே அழகு யாருன்னு சொன்னால் அந்த அழகுகளெல்லாம் விட வசத்தியான அழகு எதுன்னா அதான் சௌந்தர்ய உத்தரத்தா. அதை விட அழகாக இருக்காளாம் சுவாமியினுடைய ரூபம். சுந்தர தரம் நாள், இன்னும் சூப்பர்லேட்டிவுக்கும் மேலே சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கிறாள். சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் துவத்ரூபம். அப்பேற்பட்ட ரூபம்னு கையை விரிச்சு விட்டாள். சில பாகவதாள் இப்படி பார்த்துட்டு மேல் ஸ்தாதிக்கு போவா, அதுக்கு மேலே அவளால் போக முடியாது. அப்போ பண்ணுறவர் ஆலாபனம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவர் கையை ரெண்டையும் தூக்கி விடுவார். என்ன அர்த்தம்னா, என்னால் இதுக்கு மேலே போக முடியல, நான் தொங்குறேன், நீங்களும் தொங்குங்கோன்னு அர்த்தம். அப்படி இவர் பட்டத்திரி சொல்கிறார், என்னால் ஒன்றை வர்ணிக்க முடியலையேப்பா. சுந்தரதரம் துவத்ரூபம் ஆச்சரியத்தோபி. ஆச்சரியம், யூ ஆர் ஒண்டர் ஆஃப் ஒண்டர்ஸ். ஆச்சரியம்னா அத்புதம்னு அர்த்தம், ரொம்ப ஒண்டர்னு அர்த்தம். யூ ஆர் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஆஃப் ஆல் ஒண்டர்ஸ் இன் த வேர்ல்ட். அப்படி இருக்கே உன்னோட ரூபம் நாள். துவத்ரூபம் ஆச்சரியத்தோபி. ஆச்சரியம் புவனே. இந்த புவனம்னா இந்த லோகத்தில் இன்னும் என்ன பண்ணுவார்? நகஸ்ய குதுக்கம். குதுக்கம்னா ஒரு க்யூரியாசிட்டி, அது என்னன்னு போய் அறியறதுக்கு விரும்புறது, அது க்யூரியாசிட்டி குதுக்கம். யாரு தான் வந்து ஒரு க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணிக்க மாட்டா? புஷ்ணாத்தின் கசிய குதுக்கம் ந புஷ்ணாத்தின் நாள். இந்த லோகத்தில் யாரு தான் ரொம்ப க்யூரியஸோடு கூட அப்படி கூட ஒரு தெய்வம் இருக்கா, அதை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு டிக்கெட்டை வாங்கிட்டு குருவாயூருக்கு வந்து ஒன்றை பார்க்க மாட்டாள். அப்படி எல்லாரும் பார்ப்பாள்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ரூபத்தில் நீ இருக்கே, உன்னை வர்ணிக்கவே முடியலையேப்பா, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கியே உன்னோட ரூபம், அவ்வளோ அழகாக இருக்கு உன்னோட ரூபம்னு இந்த வர்ணிச்சாள். கையை ரெண்டையும் தூக்கி விட்டாள் பட்டதிரி, என்னால் முடியலன்னு சொல்லிவிட்டு. அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது. யத்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் சமோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் त्वद्रूपमाश्चर्यतो अपि आश्चर्यं भुवने न कस्य कुतुकं पुष्णाति விஷ்ணோ விபோ. இந்த ஸ்லோகத்தை இப்போ அத்தியனம் பண்ணுவோம். யத்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத். யத்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத். யத்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துர்யாதபி. காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துர்யாதபி. காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துர்யாதபி.
சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் त्वद्रूपम् आश्चर्यतो सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरं त्वद्रूपमाश्चर्यतो सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरं त्वद्रूपमाश्चर्यतो अप्याश्चर्यं भुवने न कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो अप्याश्चर्यं भुवने न कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो अप्याश्चर्यं भुवने न कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो. அடுத்தாப்பு 4வது ஸ்லோகம். தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபுः सम्प्राप्य सम्पन्मयी सा देवी परमोत्सुका चिरतरं नास्ते स्वभक्तेष्वपि तेनास्या बत कष्टमच्युत विभो त्वद्रूपमानोज्ञक प्रेमस्थैर्यमयात् अचापलबलात् சாப்பல்யவார்த்தோதபூத். ரொம்ப சமத்காரமாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். என்னென்னா, ஜனங்கள் எந்த தெய்வத்தை நோக்கி எல்லாரும் போவா தெரியுமா? தங்களுக்கு எல்லா விதமான சமிருத்தியும் எல்லா விதமான சௌபாகியங்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னுட்டு மகாலட்சுமியை போய் எல்லாரும் ஆராதிப்பாள். ஆனால் அந்த மகாலட்சுமி இருக்காளே, அவள் என்ன பண்ணுறாளாம், பக்தாள் தன்னை ஆராதிக்கிற பக்தாள்கிட்ட கொஞ்ச நாள் போய் இருக்காள். ஆனால் இருந்தால் கூட அடிக்கடி அவளுக்கு பகவான்கிட்ட இருக்கணும்னு ஆசை இருக்குது. அதனால் திடும்னு தன்னுடைய பக்தாளை விட்டுடுறாளாம், விட்டுவிட்டு ஓடி விடுறாளாம். அதனால்தான் மகாலட்சுமியை பற்றி சொல்கிறதே சொல்லுவாள். அவள் ரொம்ப சபல சித்தம் அவளுக்கு. சில பேர் பணக்காராளாக போவா, மறுபடியும் ஏழையாக படுறாள். மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டு மேலே போனோன்னே எல்லாரும் மறுபடியும் பணக்காராளாயிடுறாள். பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவனும் ஒரு நொடியில் ஏழையாக படுறான். ஏழ்மையாக இருக்கிறவனுக்கு தடார்னு ஒரு மெகா மில்லியன் லாட்ரி விழுறது, உடனே அவன் பாட்டுக்கு பில்லியனராக படுறான். இப்படிலாம் மகாலட்சுமி மேலையும் கழியும் எல்லாரையும் உருட்டி எடுக்கிறாளே, என்ன காரணங்கிறதுனாலேயே அவளுக்கு சப்பல சித்தம் உண்டு மகாலட்சுமின்னு சொல்கிறது வழக்கம். இப்படி தான் பரம்பரையாக எல்லாரும் சொல்கிறது வழக்கம். அதுக்கு காரணம் என்னன்னு இன்றைக்கி புரிஞ்சு போச்சுன்னாள் பட்டதிரி. என்னன்னாள், தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபுः. மதுர ஆத்மகம், மதுரம்னா இனிமைன்னு அர்த்தம், ஸ்வீட்னஸ். அப்படியே ஸ்வீட்னஸ் பர்சாடிஃபைடு. நீ உன்னோட வபுகுனா என்ன, உடம்பு, உன்னுடைய மூர்த்தி ரூபம் இருக்கே, உடம்பு இருக்கே, அது இட் இஸ் ஸ்வீட்னஸ் பர்சானிஃபைடு. தத்தா அத்ருங், தத்தா திருக்கு, திருக்கும் மாவும் சேர்ந்தா திருங்குன்னு போகும், அது சந்தியில் அப்படி மாறும். தத்தா அத்ருக்கு, தத்தாத்ருக்கு மதுராத்மகம் ரெண்டும் சேர்றத தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபுः. தத்தாத்ருக்குன்னா இவ்வாறாக நான் மேலே உனக்கு உன்னோட ரூபத்தை வர்ணிச்சேனே, ரொம்ப வசத்தியான ரூபம்னு வர்ணிச்சேனே, அப்பேற்பட்ட ஸ்வீட்னஸ் பர்சானிஃபைடாக இருக்கப்பட்ட உன்னுடைய உடம்பு இருக்கே, அதை சம்பிராப்பிய, அதை அடைஞ்சு, ஏன்னா மகாலட்சுமி அங்கே ஹிருதயத்தில் உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு அந்த மதுரை இனிமையை பார்த்துட்டு அவளுக்கு என்ன தோன்றதான், இங்கேயே இருந்தால் தேவையில்லையேன்ட்டு தன்னுடைய பக்தாள்கிட்ட போய் இருக்கிறவா அடிக்கடி அதை விட்டுட்டு இங்கே இருந்துடுறாள் அப்படின்னு சொல்கிறாள். சம்பிராப்பிய சம்பன்மயி, சம்பன்மயி மகாலட்சுமி சம்பத்தெல்லாம் வச்சிருக்காள். எல்லா விதமான சம்பத்தியும் வச்சுருக்கப்பட்ட தேவியான மகாலட்சுமி. சாதேவி, யார் தேவி? சம்பன்மயி சாதேவி. எல்லா சம்பத்துக்களையும் எடுத்து வச்சுருக்கப்பட்ட மகாலட்சுமி இருக்காளே, அவள் உங்ககிட்ட வந்திருக்காள். உன்னுடைய இனிமையை நன்னா அனுபவிக்கிறாள். பரமோத்சுகா சிரதரம், சிரதரம்னா சாஸ்வதமாக இருக்காள். அதனால்தான் தேவி மகாலட்சுமிக்கு அனபாயினின்னு பேர். சுவாமியை விட்டு ஒரு க்ஷணம் அவள் அண்ணன் இருக்க மாட்டாளாம், அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கேயே இருப்பலாம். அவள் என்ன பண்ணுறாள், நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி ந ஆஸ்தே. அவள் தன்னுடைய பக்தாளுடைய வீட்டில் கூட அதிகமாக இருக்கிறதில்ல. அவள் என்னமோ இருக்காள் நினச்சிட்டு இருப்பாள். மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி வாசிச்சுட்டு இருப்பாள்.
அங்கே வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போவள், எல்லாருக்கும் எல்லா மங்களங்களையும் கொடுத்துட்டு திரும்ப ஓடி போயிடுவாள். ஓடி போய் நாராயணன்கிட்ட போய் உட்காந்துருவலாம். அதனால தான் எந்த ஆற்றுல நாராயணியம் படித்து நாராயணன் இருக்கார் சுவாமி குருவாயூரப்பன், அவரை வச்சுட்டா என்ன, அவர்கிட்ட இருக்கப்பட்டனால லக்ஷ்மி அந்த கிரகத்தில் இருந்துருப்பாளுங்கிறதா வியங்கியமாக சொல்கிறாளிங்க. நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டம் அச்சுத விபோ त्वद्रूप மானோஜ்ஞகன்னா அங்கே வச்சு உன்னோட ரூபத்தில் வச்ச பிரேமையினால பிரேமஸ்தைரியமயாத்து. ஸ்தைரியம்னா ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ்னு அர்த்தம். அப்படியே அசங்காமல் ஆடாமல் அதிலேயே இந்த பிரேமையை வச்சிருக்காளாம் மகாலட்சுமி. உங்ககிட்ட வச்சிருக்கிற பிரேமையினால அவள் என்ன பண்ணுறாள், அடிக்கடி தன் பக்தாளை விட்டு உன்னுடைய ஹிருதயத்தில் வந்து உட்காந்துக்கிறாள். தேனாஸ்யா பத கஷ்டம் அச்சுதே. கஷ்டம் இந்த ஜனங்கள்லாம் போய் மகாலட்சுமியை போய் தியானம் பண்ணிட்டு இருக்க தேவையே இல்லை. ஒன்றை தியானம் பண்ணிருந்தா போகிறோம். ஏன்னா மகாலட்சுமி உன் ஹிருதயத்துக்கு அடிக்கடி வந்து ஓடி வந்துடுறாள். அதனாலேயே அவளுக்கு வந்து சபல சித்தம் உடையவளுங்கிறதான பேர் வந்து கொடுத்துப்பா. அச்சாபல பலாத்து சாப்பல்ய வார்த்தோதபூத்து. மகாலட்சுமி எல்லாரும் சபல சித்தம் உடையவளுங்கிறதா எல்லாரும் சொல்கிறாளே, அதுக்கு இதான் காரணம். ஏன்னா உன்னுடைய மதுரமான உடம்பை அவளை அட்ராக்ட் பண்ணுறது, அவள் இங்கேயே வந்து ஸ்திரமாக இருக்காளுங்கிறதா புரிஞ்சுட்டு இருக்கேன் நாள். ஒரு சித்தியான ஸ்லோகம் இது. தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயி சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யா பத கஷ்டமச்சுத விபோ त्वद्रूपमानोज्ञक प्रेमस्थैर्यमयात् अचापलबलात् चापल्यवार्तोदभूत्. இந்த ஸ்லோகத்தை அத்தியனம் பண்ணுவோம். தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயி. தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயி. தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயி சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி. சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி. சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி. தேனாஸ்யா பத கஷ்டம் அச்சுத விபோ त्वद्रूपमानोज्ञक. தேனாஸ்யா பத கஷ்டம் அச்சுத விபோ त्वद्रूपमानोज्ञक. தேனாஸ்யா பத கஷ்டம் அச்சுத விபோ त्वद्रूपमानोज्ञक प्रेमस्थैर्यमयात् अचापलबलात् चापल्यवार्तोदभूत्. प्रेमस्थैर्यमयात् अचापलबलात् चापल्यवार्तोदभूत्. प्रेमस्थैर्यमयात् अचापलबलात् चापल्यवार्तोदभूत्. அடுத்த ஸ்லோகம். लक्ष्मीस्तावक रामणीयकहृतैवेयं परेष्वस्थिरा इत्यस्मिन् अन्यदपि प्रमाणमधुना वक्ष्यामि लक्ष्मीपते. ये त्वद्ध्यानगुणानुकीर्तनरस आसक्ता हि भक्ता जनाः तेष्वेषा वसति स्थिरै पदैत प्रस्तावदत्तादरा. लक्ष्मी तावक रामणीयक हृतैवेयम्. इयं लक्ष्मी ஹிருதா ஏவ நாள். உன்னுடைய இவ்வளவு ஆகர்ஷணம் பொருந்திய ரூபம் இருக்கே, மதுரமான ரூபம், அதனால் கவரப்பட்டு, அதனால் ஆகர்ஷணம் பண்ணப்பட்டு, இயம் லக்ஷ்மி ஹிருதா நாள், கவரப்பட்டுவிட்டாள், அப்படியே அட்ராக்ட் பண்ணப்பட்டாள். லக்ஷ்மி தாவக
ராமணீயக ஹிருதைவேயம் பரேஷு அஸ்திரா. பரேஷுன்னா பாக்கி பேர்கிட்ட அஸ்திரா, ஸ்திரமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அவள் அடிக்கடி இங்கே உங்கள்கிட்ட ஓடி வந்துடுறாள். அப்போ பாக்கி பேர்கிட்ட எப்படி இருக்க முடியும்? அதனால் பாக்கி பேர்கிட்ட ஸ்திரமாக இருக்கிறது இல்லை பக்தாள்கிட்ட. பரேஷு அஸ்திரா இதி அஸ்மின் அந்யதபி பிரமாணம் அதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மிபதே. இன்னொரு பிரமாணம் கூட நான் சொல்கிறேன். ஏன் அடிக்கடி உங்கள்கிட்ட ஓடி வந்து விடுறாளுங்கிறதுக்கு தீர்மானமாக சொல்கிறேன். நாள் ஏ த்வத் தியான குணானு கீர்த்தன ரச ஆசக்தா ஹி பக்தா ஜனா தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தைத பிரஸ்தாவதத்தாதரா. யார் உன்னுடைய குணங்களை கீர்த்தனை பண்ணுறாளோ, உன்னுடைய ரூபத்தை தியானம் பண்ணி அந்த ரசத்தில் நிமக்னாளாக இருக்காளோ, அந்த பக்த ஜனால் இருக்காளே, அவள்கிட்டயே அந்த லக்ஷ்மி ஸ்திரமாக இருந்துட்டுருக்காளுங்கிறது தெரியா புரிஞ்சுன்னுட்டேன் நாள். ஏன்னா லோகத்தில் உன்னை யாரெல்லாம் ஆராதிக்கிறாளோ, உன்னுடைய குணகதைகளை யாரெல்லாம் சொல்கிறாளோ, அவள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அஷ்ட ஐஸ்வர்யம் பொங்கி வழியிறத நான் பார்க்குறேன். உன்னை ஆராதிக்கிற அத்தனை பேர், அத்தனை பக்தாலும் பரம மங்களங்களோடையும் பரம ஸ்ரேயஸோடையும் பரம சௌபாகியங்களோடையும் இருக்கிறத கண்கூடாக நான் பார்க்கறதுனாலேயே இதுவே எனக்கு பிரமாணமாக தோன்றது. லக்ஷ்மி எல்லாரையும் விட்டுவிட்டு யார் அவளை லக்ஷ்மியை பஜிக்கிறாளோ அவளை விட்டுவிட்டு ஒன்றை பஜிக்கிறவாளுடைய கிரகத்துக்கு வராளுங்கிறது தீர்மானமாக தெரிகிறது. அதுலேருந்தே எனக்கு புரிஞ்சு போச்சு, லக்ஷ்மி நீ அவளை ஆகர்ஷணம் பண்ணி இழுத்துப்பிட்டேன்னு தெரியறதுனாள். லக்ஷ்மி தாவக ராமணீயக ஹிருதைவேயம் பரேஷ்வஸ்திரா இத்யஸ்மின் அந்யதபி பிரமாணம் அதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மிபதே. ஏ த்வத்யான குணானு கீர்த்தன ரச ஆசக்தா ஹி பக்தா ஜனா தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தைத பிரஸ்தாவதத்தாதரா. தைத பிரஸ்தாவதத்தாதரா எவ்வளோ இருக்கு அவளுக்கு இருக்கு. தன்னுடைய பக்த பிரியனான உன்னிடம் சேர்ந்துட்டோங்கன்னு ஆசையினாலேயே உன்னை யார் பஜிக்கிறாளோ அவள் வீட்டில் இருக்காளாம். அவள் வீட்டில் இருந்தால் உங்கள்கிட்டயே இருக்கிற மாதிரி அவளுக்கு தோன்றது. அதனால் அங்கே இருக்காள் நாள். இந்த ஸ்லோகத்தை இப்போ அத்தியனம் பண்ணுவோம். லக்ஷ்மி தாவக ராமணீயக ஹிருதைவேயம் பரேஷ்வஸ்திரா. லக்ஷ்மி தாவக ராமணீயக ஹிருதைவேயம் பரேஷ்வஸ்திரா. லக்ஷ்மீ ஸ்தாவக ராமணீயக ஹிருதைவேயம் பரேஷ்வஸ்திரா இத்யஸ்மின் அந்யதபி பிரமாணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே. இத்யஸ்மின் அந்யதபி பிரமாணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே. இத்யஸ்மின் அந்யதபி பிரமாணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே. ஏ த்வத்யான குணானு கீர்த்தன ரச ஆசக்தா ஹி பக்தா ஜனாः. ஏ த்வத்யான குணானு கீர்த்தன ரச ஆசக்தா ஹி பக்தா ஜனாः. ஏ த்வத்யான குணானு கீர்த்தன ரசாசக்தா ஹி பக்தா ஜனாः தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தைத பிரஸ்தாவதத்தாதரா. தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தைத பிரஸ்தாவதத்தாதரா. தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தைத பிரஸ்தாவதத்தாதரா. அடுத்த 5 ஸ்லோகங்களில் எப்படி இந்த பக்தியை உற்பத்தி பண்ணுறதுங்கிறத சொல்கிறாள் பட்டதிரி. ஏவம் பூத மனோஜ்ஞதா நவசுதா நிஷ்யந்த சந்தோஹனம் த்வத்ரூபம் பரசித்ரசாயனமயம் சேதோஹரம் ஷிண்வதாம். சத்ய பிரேரயதே மதிம் மதயதே ரோமாஞ்சயத்யங்ககம் வியாசிஞ்சத்யபி சீதபாஷ்பவிசரைः ஆனந்தமூர்ச்சோத்பவைः. பக்தாள்னா என்ன ஆறுது?
உன்னுடைய ரூபத்தை பார்த்தானால் குருவாயூரில் வந்து க்ஷேத்திரத்தில் வந்து உன்னோட ரூபத்தில் பார்த்தாலோ இல்லை உன்னுடைய குணகதைகள் உன்னுடைய வைபவத்தை யாரானும் சொல்லி கேட்டாலோ அந்த கேட்டா அவளுக்கெல்லாம் என்ன ஆறுதுங்கிறத இங்கே வர்ணிக்கிறாள். ஏவம் பூத மனோஜதா, இப்பேற்பட்ட மனசை வந்து ரொம்ப ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த இப்பேற்பட்ட உன் உருவம் இருக்கே, உன்னோட ரூபம் இருக்கே, அது எப்படி இருக்குன்னாள் நவசுதா நிஷ்யந்த சந்தோகனம். சுதானா தேவாமிர்தம்னு பேர். அது எப்படின்னாள் நவசுதா நாள். இது தேவாமிர்தம் வந்து நாட் ஃப்ரம் கான்சன்ட்ரேட், ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்டு. இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸ் போடுறான் பாருங்க, நாட் ஃப்ரம் கான்சன்ட்ரேட், ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்டுங்கிறானோ இல்லையோ, அப்படி பட்டத்திரியும் சொல்கிறாருங்க. அவருக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்குன்னு. நவசுதா, இந்த சுதை இருக்கே இது கான்சன்ட்ரேட்லேருந்து வந்த தேவாமிர்தம் இல்லை, இது புதுசாக புழிஞ்சு எடுத்ததுங்கிறாள். நவசுதா நிஷ்யந்த சந்தோகனம். அப்படி கொண்டு கொட்டுறாளாம், அப்படியே பூர மேலெல்லாம் வர்ஷிக்கிறாளாம். உன்னுடைய ரூபம் அப்படி இருக்குன்னாள். அந்த உன்னோட ரூபம் இருக்கே அதுவே புதுசாக கடைஞ்சி எடுத்த தேவாமிர்தம். ஏன்னா தேவாமிர்தத்தை எல்லாரும் கடைஞ்சி எடுத்தாள். அது அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சா அது பழசாக போடும்னே, அது புதுசாக எடுத்ததுங்கிறாள் உன்னோட ரூபம். துவத்ரூபம் பரசித்ரசாயனமயம், அது சித்ரசாயனமயம். திருப்பியும் பிரம்மஸ்வரூபத்துக்கு போகிறாள். எல்லாரும் ஏமாந்து விடப்படாது, எதனோ சின்மா ரூபந்தான் நினச்சி விட வேண்டாம். இந்த ரூபத்துக்குள்ளே தான் அந்த பரபிரம்மம் அடங்கியிருக்காருங்கிறத ஞாபகப்படுத்துகிறாள். பரசித்ரசாயனமயம் ரூபம், உன்னுடைய ரூபம் இருக்கே அதுக்குள்ளே ஆனந்தம் அவபோதம் எல்லாம் அடங்கி இருக்குப்பா. அப்பேற்பட்ட ரூபம் ஜனங்கள் பார்த்து ரசிக்கட்டுமேங்கிறதால ரூபத்தில் இருக்கே நீ. சேத்தோஹரம் ஸ்ருண்வதாம், ஸ்ருண்வதாம் சேத்தோஹரம் நாள். நேராக பார்க்கணும்னு கூட இல்லையா, குருவாயூரில் போய் ஒருத்தரால் பார்க்க முடியல டிக்கெட்டு வாங்கிட்டு, அதனால பரவாயில்லை. அவரை பற்றி யாரானும் சொன்னாக்க போருமாம், அதை கேட்டாலே போரும், அந்த ரூப வர்ணனையை கேட்டாலே போருமாம். சேத்தோஹரம், மனசெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணுறது, எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ரூபம் உன்னோட ரூபம் நாள். சத்யா, சத்யகனா உடனேன்னு அர்த்தம். அப்படி யாரானு கேட்டால் என்ன அர்த்தம் அவளுக்கு? சத்யா பிரேரயத்தே, பிரேரயத்தேன்னா அவளுக்கு உடனே உற்சாகத்தை உண்டாக்குறது. இப்பேற்பட்ட குருவாயிரப்பனா அப்படின்னு உற்சாகிக்கிறாளாம் எல்லாரும். சத்ய பிரேரயத்தே. அப்புறம் அவளுடைய மனசு என்ன ஆகுது? மதிம் மதயத்தே. மதயத்தேன்னா கல் குடிச்ச மாதிரி ஒரே இன்டாக்சிகேஷன் உள்ள நுழைஞ்ச மாதிரி மதம் பிடிச்சி அடையலாம். அந்த பரமாத்மா குருவாயிரப்பனை பார்க்கணுமே மறுபடியும் போய் பார்க்கணுமேன்னு ரூம்குள்ளே போய் அந்த ரூபத்தை பார்த்துட்டு வராலாம். சத்யா பிரேரயத்தே மதிம் மதயத்தே. அப்புறம் என்ன ஆறுது? இப்படி பார்த்துட்டு உன்னோட ரூபத்தை வர்ணனை பண்ணுறதை கேட்டால் அவளுக்கு என்ன ஆறுதான்? ரோமாஞ்சயதி அங்ககம். ஒவ்வொரு அங்கமும் அவளோடது ரோமாஞ்சனமாகுது, மயிர்கூச்செறியறதாம் அவளுக்கெல்லாம். அப்படியா ஹாரிபுலேஷன், அப்படி ஒரேடியாக மேலெல்லாம் மயிர்கூச்சி எரியறது. வியாசிஞ்சத்யபி சீதபாஷ்ப விசரைஹி. அப்படியே மேலே உடம்பெல்லாம் நனைஞ்சி போகிறதாம். எப்படி நனையிறது? குளிர்ந்த தண்ணீர் கண்கள்லேருந்து வருதான் தாரதாரியா. ஆனந்தம் தாங்க முடியாமல் ஆனந்த ஆஷ்ரு பெருகி சீதபாஷ்ப விசரைஹி நாள் தாரதாரியா நீரை கொற்றாளாம் கண்கள்லேருந்து பக்தாள். ஆனந்த மூர்ச்சோத்பவை, ஆனந்தம் அடைஞ்சு ஆனந்தமாகி மூர்ச்சையாகி அந்த உன்னோட ரூபத்தை வர்ணனை பண்ணுறதை கேட்டுவிட்டு பக்தாள்லாம் ஒரேடியாக ஆனந்த அஸ்ருவை பெருக விடுறாளாம். இதை வர்ணிச்சாள். இப்படி இருக்காள்ப்பா உன் பக்தாள், அப்பேற்பட்ட ரூபம் உன்னோட ரூபங்கிறாள். ஏவம் பூத மனோஜதா நவசுதா நிஷ்யந்த சந்தோகனம் த்வத்ரூபம் பரசித் ரசாயனமயம் சேதோஹரம் ஸ்ருண்வதாம் சத்ய பிரேரயத்தே மதிம் மதயத்தே ரோமாஞ்சயத்யங்ககம் வியாசிஞ்சத்யபி சீதபாஷ்ப விசரைஹி ஆனந்தமூர்ச்சோத்பவைஹி. இந்த ஸ்லோகத்தை இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஏவம் பூத மனோஜதா நவசுதா நிஷ்யந்த சந்தோகனம். ஏவம் பூத மனோஜதா நவசுதா நிஷ்யந்த சந்தோகனம். ஏவம் பூத மனோஜதா நவசுதா நிஷ்யந்த சந்தோகனம்
त्वद्रूपं परचिद्रसायनमयं चेतोहरं शृण्वताम् त्वद्रूपं परचिद्रसायनमयं चेतोहरं शृण्वताम् त्वद्रूपं परचिद्रसायनमयं चेतोहरं शृण्वताम् सद्यः प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकम् सद्यः प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकम् सद्यः प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकम् व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैः आनन्दमूर्च्छोद्भवैः व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैः आनन्दमूर्च्छोद्भवैः. அடுத்த ஸ்லோகம். ஏவம் பூததயா ஹி பக்த்யபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்ம ஞானமயாத் ப்ருஷோத்தமதரஹ யோகீஸ்வரைர் கீயதே सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेमप्रकर्षात्मिका भक्तिः निःश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमा वल्लभ. हे ரமாவல்லபான்னு கூப்பிட்டாள், ஹே மகாலட்சுமியினுடைய காந்தனேன்னு கூப்பிட்டாள், ஹே மாதவான்னு கூப்பிட்டாள். மாதவன்னு சுவாமிக்கு பேர். மா என்றால் மகாலட்சுமின்னு அர்த்தம். தவா தவான ஹஸ்பண்டுன்னு அர்த்தம். தவா என்றால் ஹஸ்பண்ட். அப்படி மாதவா மகாலட்சுமியினுடைய ஹஸ்பண்ட் யார்? அதான் குருவாயூரப்பன், கிருஷ்ண பரமாத்மா, நாராயணன். அதற்கு ரமாவல்லபான்னு கூப்பிட்டாள். ஹே ரமாவல்லபா, உன்னுடைய ரூபம் இருக்கே அது என்ன, எப்படி அது ஈஸியாக எல்லாரும் போய் மோட்சத்தை அடைஞ்சு விடலாமே, அதுக்கு சுலபமான வழி இல்லையான்னாள். ரொம்ப ரொம்ப சுலபமான வழியினாள். இதுக்கு விஷய வாக்கியம் நாரத பக்தி சூத்திரத்தில் இருக்குது. நாரத பக்தி சூத்திரம்ன்ட்டு ஒரு ஒரு கிரந்தம். அதில் நாரதரே எழுதியிருக்காள். ஏன்னா நாரத மகர்ஷி பக்தியை பற்றி விமர்சித்து சின்ன சின்ன புஸ்தகம் தான் அது. அதில் எழுதியிருக்காள். அதில் 25வது சூத்திரம் சாத்து கர்மஜான யோகேபியாபி அதிகதரா பக்தினாள். எது பக்திங்கிறது என்னங்கிறதுக்கு டெஃபினேஷன் கர்மஜான யோகேபியா அப்படி அதிகதரான்னாள். என்ன அர்த்தம்? பகவத்கீதையில் 2 விதமான மார்க்கங்கள் சொல்லுவாள். வேதாந்தத்திலேயே 2 விதமான மார்க்கங்கள். மோட்சத்தை அடையணும்னா, ஆத்ம ஞானத்தை அடையணும்னா 2 விதமாக வழி இருக்குன்னாள். கர்மயோகம் ஞான யோகம்னுட்டு 2 இருக்குதுன்னு சொல்லுவாள். பகவத்கீதையில் கர்மயோகத்துக்கு வெறுமனை யோகம்னு சொல்லுவாள், ஞான யோகத்துக்கு சாங்கியம்னு சொல்கிறது. இப்படி யோகம் சாங்கியம்னு 2 வழி இருக்குது. அதில் எது வசத்தின்னு அர்ஜுனன் கேட்பன். அதுக்கெல்லாம் சுவாமி பதில் சொல்லுவார். இப்படி கர்ம யோகம் ஞான யோகம் 2 தான் இருக்குது. பந்தா மார்க்கம் 2 தான். ஆனால் அதை 2லேயும் போகிறதுக்கு சுலபமாக இருக்கிறதுக்கு ஒரு உபாசனை இருக்குது. அப்படி பக்திங்கிறது ஒரு உபாசனம் தான். பக்திங்கிறது மார்க்கம் இல்லை, அது தனியாக ஒரு வழி இல்லை, அது ஒரு உபாசனை, ஒரு மெத்தடாலஜி. இந்த 2 மார்க்கத்துக்கு போகிறதுக்காக ஒரு ஹேத்து, ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஜிபிஎஸ் வச்சுருந்தா மார்க்கத்தில் போகலாமோ இல்லையோ, அப்படி பக்திங்கிறது. இந்த பக்தி ரொம்ப சுலபம்னாள். அந்த 2 மார்க்கத்தை காட்டிலும் சுலபமாக கொண்டு விட்டுணும்னாள். அது 2லேயும் போய் மாட்டின்னு முழிக்க வேண்டாம். பக்திங்கிற ஜிபிஎஸ் வச்சு இப்படி நடந்தோம்னா வழியே கூட தெரிய வேண்டாம், அதை கொண்டு சேர்த்து விடணும்னாள். அதான் இங்கே சொல்லிட்டு இருக்காள் இந்த ஸ்லோகத்தில். ஏவம் பூததயா ஹி பக்தியபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத். இந்த பக்தி யோகம்ங்கிறதா சொல்லி பக்திங்கிறதான ஒரு விஷயம் இருக்கே, அது யோகத்வயாதபின்னாள். அதாவது என்ன யோகத்வயம்? துவயம்னா 2ன்னு அர்த்தம். 2 யோகங்கள் இருக்குது. யோகம்னா ஒரு இன்டகிரேட்டட் லிவிங்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கைக்குள்ளே இன்டகிரேட் பண்ணிக்கிறதுக்கு 2 இருக்குது. கர்ம ஞானமயாத்து, கர்ம மார்க்கம்னு ஒன்று, ஞான மார்க்கம்னு ஒன்று. வேதாந்திகள்லாம் சொல்லுவாளே, கர்ம மார்க்கம்னா வேற ஒன்றும் இல்லை. உன்னோட டியூட்டி என்ன உண்டோ அந்த டியூட்டியை செஞ்சு அது வர ரிசல்ட் எல்லாம் சுவாமிகிட்ட கொண்டு கொடுத்துரும். கர்ம பல தியாகம் அப்படி பண்ணால் அதான் கர்மயோகம்னு பேர். ஞான யோகம்னா என்ன? வேதாந்திஸ்ட் அவள் பிரமாணத்தெல்லாம் வச்சு இப்படி தர்க்க சாஸ்திரத்தை வச்சு நோண்டிட்டு அனாலிசிஸ் பேராலிசிஸ் பண்ணிட்டு இருப்பா. அதான் ஞான மார்க்கம். இப்படி 2 மார்க்கம் இருக்கே, இது 2க்கும் விட ரொம்ப சுலபமாக இருக்கே இந்த பக்திங்கிறது.
யோகீஸ்வரை அப்பி கீயத்தே. இந்த பக்தி தான் ரொம்ப சக்திங்கிறதாக யோகீஸ்வரை. யார் யோகீஸ்வரர்? நாரதர். நாரதர் முறையான மகரிஷிகள் இருக்காளே, அவள்லாம் ரொம்ப பிரசம்சித்து சொல்கிறாளே இந்த பக்தியை பற்றினாள். தான் சொன்னேன், சாத்து கர்மஜான யோகேபியாபி அதிகதரா பக்தி. நாரத பக்தி சூத்திரம் அது. அப்படி அதை தான் இங்கே சொல்கிறாள் பட்டதிரி. அப்படி பக்தி தான் வசத்தின்னுட்டு சௌந்தர்யைக ரசாத்மகே துவை கழு பிரேம பிரகர்ஷாத்மிகா. அப்படி பக்தியை தீவிரமான பிரேமையோடு கூட ரொம்ப உங்கள்கிட்ட ஆசையை வச்சு, குருவாயூரப்பன் தான் என்னுடைய பிராணநாதன், அவன்தான் நாதன், அவன்தான் என் அப்பன் அப்படிங்கிறதாக பக்தியை வச்சுன்னு இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவள் உன்னுடைய ரூபத்தை ஆனந்திக்கிறாள், உன்னை பார்த்து பார்த்து சந்தோஷம் பண்ணுறாள். சௌந்தர்ய ஏக ரச ஆத்மிகே. சௌந்தர்யத்தையே அழகையே நீ உள்ள வச்சுட்டு இருக்கப்பட்ட அழகு ஸ்வரூபமான ரூப குருவாயூரப்பா. துவை கழு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்தி. உன் மேலே பிரியமாக தீவிரமான பிரேமையை வச்சுட்டு இருக்கிறது அல்லவோ பக்திங்கிறதுக்கு அர்த்தம். அது எப்பேற்பட்டது? நிஸ்ரமமேவ. சிரமம்னா ரொம்ப கஷ்டமானதுன்னு அர்த்தம். நிஸ்ரமம்னா சிரமமே இல்லாமல் அர்த்தம். விஸ்வபுருஷைஹி லப்யா. பெரிய பெரிய மகான்கள்னா கூட ரொம்ப தியாகராஜர் கிருத்தி எழுதியிருக்காரு பாருங்கோ. அது மாதிரி பக்தி மார்க்கம் தெரியலேங்கிறார். எனக்கு எப்படி போய் எப்படி பக்தி மார்க்கத்தில் உன்னை அடையிறதுங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்கிறார். அப்படி ரொம்ப சுலபமாக ராமனை பக்தி பண்ணியே அடைஞ்சுட்டார். அப்படி சுலபமாக ரமா வல்லபா உன்னை அடையலாம் அல்லவா அந்த பக்தி மார்க்கம்ங்கிறத பக்தியை பற்றி ஒசத்தி சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். இதை அத்தியனம் பண்ணுவோம். இப்போ ஏவம் பூததயா ஹி பக்தியபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத். ஏவம் பூததயா ஹி பக்தியபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத். ஏவம் பூததயா ஹி பக்தியபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத். கர்மஜானமயாத் பிருஷோத்தமதரஹ யோகீஸ்வரைர்கீயதே. கர்மஜானமயாத் பிருஷோத்தமதரஹ யோகீஸ்வரைர்கீயதே. கர்மஜானமயாத் பிருஷோத்தமதரஹ யோகீஸ்வரைர்கீயதே. சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி खलु प्रेम प्रकर्षात्मिका. सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका. सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका. भक्तिः निःश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमा वल्लभ. भक्तिः निःश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमा वल्लभ. भक्तिः निःश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमा वल्लभ. அடுத்த ஸ்லோகம் சொல்றாள். நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் யத்கர்மயோகாபிதம் தத்தூரேத்ய ஃபலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः. தத்வம் வ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ त्वत्प्रेमात्मक भक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी. ரொம்ப மனசில் ஈஸியாக வாங்கக்கூடியது, ரொம்ப ஸ்ரேயஸ்கரம். சுவாதீயசி ஸ்ரேயசி. எது ரொம்ப ஸ்ரேயஸ்கரம், எது ரொம்ப சுலபமாக அடையக்கூடியது எதுனால் அது பக்தி ஏவ. உங்கள்கிட்ட பிரேமையை வச்சு பக்தி பண்ணுறதுக்கே அதுதான் சததம் நாள், எப்பொழுதும் நாள். அதுக்கு ஒரு தடவை ஃபெயில் ஆகும், ஒரு தடவை சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு கிடையாது. எப்பொழுதுமே அது சக்ஸஸ் தான் தரும் உங்ககிட்ட பக்தி வச்சாக்க. அதனால் உன்னுடைய மேலே வைக்கிற பிரேமையை வச்சு பக்தி வைக்கிறதுக்கே அதுதான் ஸ்ரேயஸ்கரங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். நிஷ்காமம் நியதஸ்வதர்ம சரணம் யத் கர்மயோகாபிதம். கர்மயோகம்ங்கிறதா சொல்கிறாள். என்ன அர்த்தம்? ஸ்வதர்மம்னா வர்ணாசிரம தர்மம். ஏன்னா வேதத்தில்
4 வர்ணங்களாக பிரித்து 4 ஆசிரமமாக பிரித்து எல்லாரும் இன்னென்ன வர்ணத்துக்காரா இன்னென்ன குல தொழிலை பண்ணணுங்கிறதா சொல்லுவாள். நான் பின்னாடி வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வர்ணாசிரம தர்மம்னா என்னங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சதை அப்புறமா இப்போன்னு சொல்கிறேன். நான் ஏன்னா அதுக்கும் வர்ணத்துக்கும் ஜாதிக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம என்ன பண்ணுறோம், கன்ஃபியூஷன் பண்ணி விடுறோம். ஜாதியை போய் வர்ணம் போட்டு எல்லாம் போட்டு ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுறோம். வர்ணம் வேறு, ஜாதி வேறு, ஆசிரமம் வேறு. இந்த வர்ணாசிரம தர்மத்தை விகிச்சிருக்காள் சுவாமி. அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்லை. இப்போ எல்லோரும் நம்ம ஒத்துருமே நம்ம அந்த வர்ணத்துக்குள்ளாதவா ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அந்த அப்படி பண்ணினோம்னா அது ரொம்ப சக்தி, அது கொண்டு பகவான்கிட்ட கொண்டு சேர்த்து விட்றதான். அதுதான் கர்மயோகங்கிறது. அவா கர்மாவை பண்ணணும் சரியா. நிஷ்காமம் அப்படி பண்ணினோன்னு அந்த கர்மத்தை பல தியாகம் பண்ணணும். நிஷ்காமமாக பண்ணணும் என்ன கர்மாவை பண்ணாலும். இப்படிலாம் ரொம்ப கடுபடிலாம் இருக்குது இந்த கர்மயோகத்துக்கு. கர்மயோகங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இவந்தோ பகவத்கீதையில் ஞான யோகத்தை விட கர்மயோகம் சுலபம்னு பகவான் சொன்னால் கூட கர்மயோகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்னி யோகத்தில் பண்ணணும், அதுக்கு நெய் வேணும், பால் வேணும், தயிர் வேணும், ஆம்டையாள் வேணும், பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்து அக்னியை உபாதிச்சு பண்ணணும். கர்மயோகம் அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லாத்தையும் அப்புறம் கடைசியில் சுவாமிக்கு சுவாகனும் எல்லாம் சர்வம் பிரம்மார்ப்பணவஸ்துன்னு சொல்லி விடணும். அப்படி மனசு வரணும். அந்த மாதிரி நிஷ்காமம் நியதா ஸ்வதர்மச்சரணம், அவளுடைய குல தர்மம் இருக்கே, வர்ண தர்மம் இருக்கே, அதை பண்ணணும். அது ரொம்ப எது கர்ம யோகாபிதம் தத்து தூரேத்திய பலம். அது ரொம்ப நாள் பண்ணினா தான் தூரேத்திய பலம். பலத்தை எப்போ கொடுக்கும்? ரொம்ப நாள் அப்படி கெடுபடியோடு கூட ரொம்ப அனுஷ்டானம் பண்ணி கர்மத்தை அவா கர்மா விகித கர்மம் இருக்கே, அந்த விகித கர்மத்தை பண்ணிட்டு இருந்தால் பலன் கிடைக்கும். உன்னை அடைஞ்சு விடலாம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரமாக கிடைக்கும் நாள். அதே மாதிரி என்ன எது ஔபனிஷத ஞானோபலபியம் புனः. ஆனால் எது ஔபனிஷத ஞான உபலபியம் தத்து. அதே மாதிரி உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சாதன சதுஷ்டயங்க தான் 4 இருக்குது. அதை பண்ணிட்டு இப்படியே மெதுவாக ஒரு குருவை பிடிச்சி அந்த குரு மூலமாக உபதேசம் அடைஞ்சு அந்த மாதிரி பிரம்மத்தை உபாதிச்சு ஞானம்னா யார், நான்னா யாருங்கிறத சப்தத்தை வச்சு, சப்தம்னா வேதம், வேதத்தை ஒரு பிரமாணமாக வச்சு அதில் சொல்லப்பட்டதை வச்சு தெரிஞ்சுட்டு தான் யாருங்கிறத புரிஞ்சுருந்தா அதான் ஞானம்னு பேர். அப்போ அவளுக்கெல்லாம் ஞானம் அடைஞ்சு விட்றா, அவள் பிரம்மமாகி பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுறாள் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் அடைய முடியாதுன்னாள். ஏது ஔபனிஷத ஞான உபலபியம் புனः, அதுவும் தூரேத்திய பலம். அதே மாதிரி தத்துவன்னு போடக்கூடாது, தத்து அவ்யக்ததையா. நான் பிரிண்ட் பண்ணதில் தப்பாக பிரிச்சிருக்கேன், தத்துவ வியக்ததையான்னு போட்டிருக்கேன். அது இல்லை, தத்து அவ்யக்ததையா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ. தத்து அவ்யக்ததையானால், அவ்யக்தம்னா என்ன, நன்னா புரிஞ்சிக்க முடியாது. பர்செப்ஷனல் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் தேர். ஏன்னா நமக்கு அவ்வளோ எல்லாத்தையும் காம்ப்ரஹெண்ட் பண்ணுற சக்தி கிடையாது. திடீர்னு ஒருத்தன் இதை பாருங்கோ, நான் இந்த மேத்தமேட்டிக்ஸில் nth டைமென்ஷனில் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன்னா 3 டைமென்ஷனையே பார்க்குறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது. 4க்கு மேலே போனால் அவ்வளோதான் ப்ராப்ளம். இல்லை nth டைமென்ஷனை பற்றி யாரான்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி எனக்கு தெரிய போகிறது? பர்செப்ஷனல் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் தேர். அதனால் அவ்யக்ததையா சரியாக வியக்தமாக தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா இந்த ஞானம் எல்லாத்தையும் சொன்னால் போய் உட்காந்துட்டு பகவத்கீதையை கேட்டு வந்தேன், ரொம்ப ஜோராக இருந்தது லெக்சர், நான் என்ன புரிஞ்சுட்டேன், ஒன்றும் புரியலேன்னு வர வேண்டியது தான். ஏன்னா எத்தனை நோண்டி பார்ஸ் பண்ணாலும் அதுக்குள்ளான அதிகாரத்துவம் நமக்கு இல்லாததுனால புரிய மாட்டேங்கிறது. அதுதான் சொல்கிறாளிங்க. தத்து அவ்யக்ததையா சுதுர்கமதரம், ரொம்ப அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமானதுன்னார். அந்த ஞான யோகமாகட்டும் கர்ம யோகமாகட்டும் ரொம்ப அடையிறதுக்கு கஷ்டம். அது சித்தஸ்ய சுதுர்கமதரம் நாள் தஸ்மாத் விபோ. ஆகினால துவத்து பிரேமாத்மக பக்திரே வசதம், உண்மையில பிரேமையை வச்சு உன்னை பக்தி பண்ணினா போகிறோம். அதுதான் சுவாதீயசி ஸ்ரேயசி, அதுதான் ஸ்ரேயஸை கொடுக்கும், அதுதான் சுலபங்கிறதாக பக்தியினுடைய பெருமையை எடுத்து சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி. இதை நம்ம இப்போ அத்தியனம் பண்ணுவோம். நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் யத்கர்ம யோகாபிதம். நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் யத்கர்ம யோகாபிதம். நிஷ்காமம்
நியதஸ்வதர்மச்சரணம் யத்கர்மயோகாபிதம் தத்தூரேத்யஃபலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः தத்தூரேத்யஃபலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः தத்தூரேத்யஃபலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः தத்வம் வ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ தத்வம் வ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ தத்வம் வ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ தத்து அவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ त्वत्प्रेमात्मक भक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी त्वत्प्रेमात्मक भक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी त्वत्प्रेमात्मक भक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் அத்யாயாசகராணி கர்மபடலானி ஆச்சரிய நித்யன்மலாः போதே பக்திபதேऽथवापि உச்சிததாம் ஆயாந்தி கிம் தாவதா க்ளிஷ்ட்வா தர்க்கபதே பரம் தவ வபுः பிரம்மாख्यमन्ये புனः சித்தார்த்ருத்வம் ரிதே விசிந்திய பௌபிः சித்தியந்தி ஜென்மாந்தரைஹி. இந்த கர்மகாண்டத்தில் கர்மாவை உபாசிச்சு கர்மகாண்டத்தில் இருந்தது மீமாம்சக்கால் இருக்காளே, அவளும் கடைசியில் ஒன்று அடைஞ்சிடுவா இல்லைங்களே. ஆனால் அது இருக்கே, அது ஈஸியாக போகிற வழி இல்லைன்னு திருப்பவும் அதையே சொல்கிறாளிங்க எல்லாரும். ஏன்னா இவரும் ஒரு காலத்தில் இவரும் பட்ட மீமாம்சகர் தான். நாராயண பட்டத்திரி பட்ட மீமாம்சையில் வசத்தியானவர். அவருக்கு தெரியாது இல்லை, அவர் குமாரில் பட்டர் இவாள்லாம் என்ன மீமாசம் பண்ணாலோ அது எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவர் அவர். அதனால் அவருக்கு நன்னா தெரியும் இந்த கர்மாங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்ன்ட்டு. அதனால் அவர் சொல்கிறாள் அதி ஆயாசகராணி. இந்த கர்மம் இருக்கே, காலம்பரை 4 மணிக்கு எழுந்திருக்கணும், ஸ்நானம் பண்ணணும், குளூரில் ஸ்நானம் பண்ணிவிட்டு உடனே ஜபம் பண்ணணும், 1008 காயத்ரி பண்ணணும், அப்புறம் உபாசனம் பண்ணணும், அது இருக்குது இது இருக்குது, அப்புறம் உடனே மறுபடியும் புனः ஸ்நானம் பண்ணணும், புனः உடனே தேவதா ஆராதனை, இப்படி ஒன்று வச்சுருக்கோம் இல்லையோ. அதே மாதிரி நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணும். அப்புறம் எல்லாம் முடிஞ்சோன்னா அப்படி வருஷம் ஏதானும் அந்தந்த நைமித்திக கர்மாக்கள் இருக்குது அதெல்லாம் பண்ணும். இப்படி ஒன்றா பண்ணிட்டு இருக்கிறதே அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. அதெல்லாம் உழவுக்கும் அக்னிஹோத்திரத்துக்கும் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படி அதி ஆயாசகராணி கர்மபட்டலானி, கர்மகாண்டத்தில் போய் கர்மாவை வச்சுன்னு க்ஷேமத்தை அடைஞ்சு விட்றேன்னு சொல்கிறவா இருக்காளே, அவ்வளவு சுலபம் இல்லை. இட் இஸ் ஈஸியர் செட் அண்ட் டன்ங்கிறார் அவர். ஆச்சரிய நிர்யன்மலா, அதான் மனசு சுத்தம் அடைஞ்சிருக்கணும். அப்படி பண்ணி சுத்தம் அடைஞ்சதுக்கு பிறகு அவள் என்ன பண்ணுவாள்? தட் இஸ் த ஃபஸ்ட்டு. நான் சாதன சதுஷ்டயத்தில் முதல்ல 4 அது ஆன அப்புறம் என்ன ஆகும்? பரிசுத்தம் அடைஞ்சிடும். பரிசுத்தமாக அவளுக்கு அதிகாரத்துவம் ஏற்பட்டு அவள் உடனே ஆசிரம தர்மத்தில் ஸ்டெப்பாக மேலே போவாள். 4 ஆசிரமம் இருக்குள்ள கிரகஸ்தாசிரமத்துலேருந்து மேலே அடுத்த வானப்பிரஸ்தம் சன்னியாசம் இருக்கு. சன்னியாச ஆசிரமத்தில் தான் ஞான காண்டத்துக்குள்ளே நுழைவாள். போதே உடனே இப்படி மெதுவாக போயிட்டு ஞான காண்டத்துக்குள்வாள். பக்தி பதே அதவாபி உச்சிததாம் ஆயாந்தி கிம் தாவதா கிளிஷ்ட்வா தர்க்கபதே பரம் தவ வபுஹு பிரம்மாக்கியமன்யே புனः. இந்த எல்லா சுவாமிலாம் பிரம்மம் தான் சொல்லிட்டு இருக்கப்பட்டவாள் தர்க்கபதே, தர்க்கசாஸ்திரத்தை படித்து லாஜிக்காக பண்ணிட்டு இருப்பாள். அப்படி இருக்கிறவாள் இருக்காளே, ஞானத்திலேயே இருந்திருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவள் கூட பக்தி இல்லைன்னா அப்படி பண்ணவாள் கூட சித்த ஆர்திரத்துவம் ரித்தே, மனசு சித்தம் இருக்கே அதில் ஆர்திரத்துவம் ரித்தே விசிந்திய. ஆர்திரத்துவம்னா ஈர கசிவுன்னு அர்த்தம். துளி கூட கசிவு இல்லாமல். கசிவுனா என்ன கசிவு? பகவான்னு சொன்னால் நமக்கு கண்ணில் ஜலம் வர்றது, குருவாயூரப்பன்னு சொன்னால் பக்தி பரவசம் ஏற்படுறது. அப்படி அப்பேற்பட்ட பரவசமாக இல்லாமல் ஜடம் மாதிரி அவளுக்கு துளி கூட மனசில் கசிவு இல்லாமல் இருப்பாள். சும்மா ஞானத்தையே வச்சுன்னு நோண்டின்னு இருப்பாள். அப்பேற்பட்டவாள் இருக்காளே
அவளுக்கு என்ன பண்ணுவாள்? அவளுக்கும் கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும்? சித்தியந்தி ஜென்மாந்தரைஹி சித்தியந்தி. இந்த ஜென்மா இல்லை, அடுத்த ஜென்மா இல்லை, ஆயிரக்கணக்கான ஜென்மாங்கள் அடைஞ்ச பிறகு கடைசியில் அவளுக்கு பரமபதம் கிடைக்கும். ஆனால் அதை சுலபமாக அடைஞ்சு விடலாமேங்காள். என்னென்னா இந்த ஆர்திர கசிவுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பக்திக்காராளுக்கு கசிவு வரும்னாள். இந்த ரஞ்சனி காயத்ரின்னு 2 பேர், அவள் பாடுறத யூடியூப்பில் இருக்குது, பார்க்கலாம். நீங்கள்லாம் கூட கரகர பிரியா ராகம்னு போட்டேன்னா ரஞ்சனி காயத்ரி கரகர பிரியான்னு போட்டால் வரும். அதில் ஒரு விருத்தம் பாடுறாள். காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு ஒரு விருத்தம். அதை இன்றைக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவள் அழகாக நம்ம அவள் பாட்டத்தை கேட்டோன்னே நமக்கு கண்ணில் ஜலம் வர முடியாது, அழகாக பாடிட்டுருக்காள் அந்த விருத்தத்தை. காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கின்னு அவள் சொல்கிறதையே நமக்கு கண்ணீர் வந்துடும் போல் இருக்கு. அவ்வளோ அழகாக ஹிருதயத்தை போய் கசிய பண்ணுறது பக்தி. அதுதான் இங்கே பட்டதிரி சொன்னால். இந்த இதில் அந்த பாக்கி மார்க்கங்களை பற்றி அவ்வளவு ஸ்ரேயஸ் இல்லை, அவ்வளவு சுலபம் இல்லை. இது ரொம்ப சுலபமான பக்தி மார்க்கம்னு தான் சொன்னாள். அத்தியாயாசகராணி கர்ம பட்டலானி ஆச்சரிய நித்யன்மலா போதே பக்திபதே அथवापि உச்சிததாம் ஆயாந்தி கிம் தாவதா क्लिष्ट्वा तर्कपथे परं तव वपुः ब्रह्माख्यमन्ये पुनः चित्तार्द्रत्वं ऋते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति ஜென்மாந்தரைஹி. இந்த ஜென்மாந்தரங்களில் கிடைக்கக்கூடிய இதில் பக்தி இருந்தால் உடனே கிடைச்சிடுமேங்கிறதுக்காக சொல்கிறாள் இதை. இப்போ இந்த ஸ்லோகத்தை அத்தியனம் பண்ணுவோம். அத்தியாயாசகராணி கர்மபட்டலானி ஆச்சரிய நித்யன்மலாः அத்தியாயாசகராணி கர்மபட்டலானி ஆச்சரிய நித்யன்மலாः அத்தியாயாசகராணி கர்மபட்டலானி ஆச்சரிய நித்யன்மலாः போதே பக்திபதே தவாபி உச்சிததாம் ஆயாந்தி கிம் தாவதா போதே भक्तिपथे तवापि उचितताम् आयान्ति किं तावता बोधे भक्तिपथे तवापि उचितताम् आयान्ति किं तावता क्लिष्ट्वा तर्कपथे परं तव वपुः ब्रह्माख्यमन्ये पुनः क्लिष्ट्वा तर्कपथे परं तव वपुः ब्रह्माख्यमन्ये पुनः क्लिष्ट्वा तर्कपथे परं तव वपुः ब्रह्माख्यमन्ये पुनः चित्तार्द्रत्वं ऋते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः चित्तार्द्रत्वं ऋते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः चित्तार्द्रत्वं ऋते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாள். त्वद्भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमल प्रबोध पदवीम् अक्लेशतस्तन्वतीम् सद्यः सिद्धिकरी जयत्यै विभो सैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढि रसार्द्रता द्रुततरं वातालयाधीश्वर. இத்தனை சொல்லிவிட்டு பட்டதிரி சொல்கிறாள். ஏ குருவாயூரப்பா, ஏ வாத்தாலயாதீஸ்வர, எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கணும்? त्वद्भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन கதாரசா அமிர்தஜரி நிர்மஜ்ஜனேன. உன்னுடைய கதை, உன்னுடைய குணகணங்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு அப்படிப்பட்ட அமிர்தமான இதில் மயங்கி நிர்மஜ்ஜனேன அதில் மக்னாளாய் அதில் மூழ்கிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காளே, அவள் என்ன பண்ணுறாள்? அவளுக்கு என்ன கிடைக்கிறது? ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவீம். விமல பிரபோத பதவி, ஞானம் எல்லாருக்கும், பாக்கி எல்லாருக்கும் எப்படி கஷ்டமாக கிடைச்சதோ அதை சுலபமாக கிடச்சி விட்றலாம். உன்னுடைய பக்தி, உன் மேலே பக்தியை வச்சு உன்னுடைய குணகணங்களை, குணகதைகளை கேட்டு கேட்டு அந்த ரசத்தில் மூழ்கியிருக்கப்பட்ட பக்தாள் இருக்காளே, அவளுக்கு அக்லேஷத தன்வதீம். தனுன்னா உடம்பு,
அக்லேஷத்தகான என்ன, சுலபமாக கஷ்டமே இல்லாமல் என்ன. சிலதுமே நான் டிவியில் பார்ப்பேன், இந்த பெய்டு கமர்ஷியல் இருக்கும் சிலது. அப்படியே உட்காந்துன்ற இடத்துலேருந்தே உங்களுக்கு இந்த ஒரு புதுசாக ஒரு கேட்ஜெட் இருக்குது, இது அப்படி தொட்டுண்டே இருந்தால் போகிறோம், எக்ஸசைஸு உங்கள் தொந்தியெல்லாம் உள்ளே அடங்கிவிடும்னு சொல்லுவேன். உங்கள் வெயிட்டெல்லாம் 20% இறங்கிடும். ஒரு நாளைக்கு 2 நேனோ செகண்ட் இதை தொட்டா போகிறோம்னுட்டு சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா எனக்கு கூட வாங்கணும்னு தோணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் இருந்தால் தேவையில்லையே, சும்மா தொட்டுண்டே இருந்தால் போருமே, அது ஒன்றும் ஸ்வெட்டே வேண்டான்னு சொல்லுவேன். ஸ்வெட்டே இல்லாமல் அந்த கேட்ஜெட் அப்படி தொட்டுண்டே இருந்து இப்படி 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 அந்த நீ உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்தால் இம்மீடியட்டாக 20 பவுண்டு குறைஞ்சிடும்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். உடனே வாங்கணும் போல் இருக்கும். 800 நம்பர் வேறு வரும் அதுலேருந்து. அப்படி சொல்லுவாங்க. அவர் சொல்கிறாருங்க, அக்லேஷதஸ்தன்வதீம், உடம்புல ஒரு விதமான சிரமம் இல்லாமல், சித்தியந்தி கிடச்சி விடுறதாம், சத்யா உடனேங்கிறார், இன்ஸ்டன்டேனியஸ். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிற மாதிரியே இருக்குது பார்த்தா, ஆனால் இது சத்தியம். அது சித்திகரி ஜெயதி ஐ விபோ. ஆகினால இந்த பக்தி மார்க்கம்தான் ரொம்ப சக்தியான மார்க்கம், ஈஸியான மார்க்கம், சுலபமான மார்க்கம், கராரான மார்க்கமாக இருப்பதனால எனக்கு என்ன பண்ணணும், சயேவ செய்வன சயேவன்னு அர்த்தம். அந்த மார்க்கம்தான் அஸ்துமே கிடைக்கட்டும்னா என்ன மார்க்கம் கிடைக்கணும், துவத்பத பிரேம பிரௌடி ரசார்திரதா, உங்ககிட்ட நல்ல பிரேமையை வச்சு நல்ல ஒரு அன்பு ஒரு பக்தி இதெல்லாம் ஏற்படணுங்கிறதாக அனுகிரகம் பண்ணப்பா ஏ குருவாயிருப்பா. அதுவும் எப்படி அனுகிரகம் பண்ணணும், சீக்கிரமாகவே எனக்கு கிடைக்கணும், உண்மை உடனே கிடைக்கணுங்கிறாள். அப்படி கிடைச்சா தான் அந்த குருவாயூரப்பனை ஸ்தோத்திரம் பண்ணணும், நாராயணித்தியை வாசிக்கணுங்கிறதான ஒரு எண்ணம் வரத்துக்கே காரணம் அந்த பகவானுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்கும். அதான் இந்த பட்டத்திரி இங்கே சொல்கிறாள், அந்த அந்த அனுகிரகத்தை நீயே பண்ணுப்பா வாத்தாலய அதீஸ்வரா குருவாயூரப்பான்னு இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப உருகி போய் சொல்கிறாள். துவத் பக்திஸ்து கதாரசாமிருதரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜெயத்யை விபோ சைவாஸ்து மே த்வத்பத பிரேம பிரௌடி ரசார்திரதா திருததரம் வாதாலயாதீஸ்வர. இந்த ஸ்லோகத்தை இப்போ தியானம் பண்ணுவோம். त्वद्भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन स्वयं त्वद्भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन स्वयं त्वद्भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ती विमल प्रबोध पदवीम् अक्लेशतस्तन्वती सिद्ध्यन्ती विमल प्रबोध पदवीम् अक्लेशतस्तन्वती सिद्ध्यन्ती विमल प्रबोध पदवीम् अक्लेशतस्तन्वती सद्य सिद्धिकरी जयत्यै विभो सैवास्तु मे त्वत्पद सद्य सिद्धिकरी जयत्यै विभो सैवास्तु मे त्वत्पद सद्य सिद्धिकरी जयत्यै विभो सैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढि रसार्द्रता द्रुततरं वातालयाधीश्वर प्रेम प्रौढि रसार्द्रता द्रुततरं वातालयाधीश्वर प्रेम प्रौढि रसार्द्रता द्रुततरं वातालयाधीश्वर. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த எல்லா ஸ்லோகத்தையும் சேதாப்பில் ஒரு தடவை வாசிக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஓம் நமோ நாராயணாய. अथ द्वितीयं दशकं भगवद्रूपवर्णनं. सूर्यस्पर्धिकिरीटमूर्ध्वतिलक प्रोद्भासिफालान्तरं कारुण्याकुलनेत्रमार्द्रहसितोल्लासं सुनासापुटं गण्डोद्यन्मकराभकुण्डलयुगं कण्ठोज्ज्वलत्कौस्तुभं त्वद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रं भजे.
கேயூராங்கத கங்கணோத்தமமா ரத்னாங்குலியாங்கித ஸ்ரீமத்பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம் யத்ரைலோக்யமஹீயசோऽபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்திநிதானதோऽபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோऽபி சுந்தரதரம் त्वद्रूपमाश्चर्यतो अप्याश्चर्यं भुवने न कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो तत्तादृङ्मधुरात्मकं तव वपुः सम्प्राप्य सम्पन्मयी सा देवी परमोत्सुका चिरतरं नास्ते स्वभक्तेष्वपि तेनास्या बत कष्टमच्युत विभो त्वद्रूपमानोज्ञक प्रेमस्थैर्यमयात् अचापलबलात् चापल्यवार्तोदभूत् लक्ष्मीस्तावकरामणीयकहृतैवेयं परेष्वस्थिरा इत्यस्मिन् अन्यदपि प्रमाणमधुना वक्ष्यामि लक्ष्मीपते ये त्वद्ध्यानगुणानुकीर्तनरस आसक्ता हि भक्ता जनाः तेष्वेषा वसति स्थिरैव दयित प्रस्तावदत्तादरा एवं भूतमनोज्ञता नवसुधा निष्यन्दसन्दोहनम् त्वद्रूपं परचिद्रसायनमयं चेतोहरं शृण्वतां सद्यः प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकं व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैः आनन्दमूर्च्छोद्भवैः एवं भूततया हि भक्त्यभिहितो योगस्य योगद्वयात् कर्मज्ञानमयात् भृशोत्तमतरः योगीश्वरैर्गीयते सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेमप्रकर्षात्मिका भक्तिः निःश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमावल्लभ निष्कामं नियतस्वधर्मचरणं यत्कर्मयोगाभिधं तद्दूरेत्यफलं यदौपनिषद ज्ञानोपलभ्यं पुनः तत्तु अव्यक्ततया सुदुर्गमतरं चित्तस्य तस्माद्विभो त्वत्प्रेमात्मकभक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी अत्यायासकराणि कर्मपटलानि आचर्यनिर्यन्मलाः बोधे भक्तिपथे तवापि उचितताम् आयान्ति किं तावता क्लिष्ट्वा तर्कपथे परं तव वपुः ब्रह्माख्यमन्ये पुनः चित्तार्द्रत्वं ऋते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः त्वद्भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ती विमलप्रबोधपदवीम् अक्लेशतस्तन्वतीं सद्यः सिद्धिकरी जयत्ययि विभो सैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढिरसार्द्रता द्रुततरं वातालयाधीश्वर ஸ்ரீஹரே நம. இப்போது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன்.
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिनेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामासमेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय। श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द। हर नमः पार्वतीपते। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।